ஆண்டுக்கு 28 நாட்கள் மட்டுமே திறந்திருக்கும் கொட்டியூர் மகாதேவர் கோவில் உங்களுக்கு தெரியுமா? கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டத்தில் கொட்டியூர் என்ற திருத்தலம் உள்ளது. புராணங்களின்படி பார்வதி தேவியின் தந்தையான தட்சன் சிவபெருமான் இல்லாமல் வேள்வியை நடத்த முடிவு செய்தான். தந்தை நடத்தும் மாபெரும் வேள்வியில் கணவருடன் சேர்ந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று பார்வதி தேவியும் விருப்பம் கொண்டாள். தன் விருப்பத்தை ஈசனிடம் தெரிவித்தாள். அழைப்பில்லாமல் சென்றால் அவமானமே வந்து சேரும், நாம் அங்கு செல்ல வேண்டாம் என்றார் ஈசன். பார்வதி தேவி அதை கேட்கவில்லை. தட்சன் நடத்தும் வேள்விக்கு தனியாக சென்றான். அங்கு தட்சன் பார்வதியை அவமதித்து பேசினான். அதனால் கோபமடைந்த பார்வதி தேவி தனது உயிர் அங்கேயே போகும்படி செய்தார். இதனை அறிந்த சிவபெருமான் கடும் கோபத்துடன் வேள்வி நடக்கும் இடத்திற்கு சென்று ருத்ரதாண்டவம் ஆடி தட்சனின் தலையை துண்டித்து எறிந்தார். அதன் பின்பும் கோபம் குறையாத சிவபெருமான் அங்கேயே ஓரிடத்தில் சுயம்புவாக தோன்றினார் என்றும் அந்த இடம் கேரளாவில் இருக்கும் கொட்டியூர் என்றும் தலப்புராணம் சொல்கிறது. பிரம்மா, விஷ்ணு மற்றும் பிற கடவுள்கள் சிவபெருமானை சமாதானப்படுத்தி பின்னர் தட்சனின் தலையை ஆட்டின் தலையால் மாற்றினார். இத்தலம் பிரம்மன், சிவன், விஷ்ணு ஆகிய மூவரும் கூடியிருந்த தலம் என்பதால் கூடியூர் என்றழைக்கப்பட்டு பிற்காலத்தில் கொட்டியூர் என்று மாறிப்போனது. கொட்டியூரில் ஓடும் மாவேலி புழை எனப்படும் பாவலி ஆற்றின் 2 கரைகளிலும் சிவபெருமானுக்கு 2 கோவில்கள் அமைந்திருக்கின்றன. இக்கரையில் அமைந்த கோவிலை இக்கரை கொட்டியூர் என்றும், அடுத்த கரையில் அமைந்த கோவிலை அக்கரை கொட்டியூர் என்றும் அழைக்கின்றனர். இக்கரை கோவிலில் 2 சிலைகள் இருக்கின்றன. இடப்பக்கம் உள்ள சிலையை பார்வதி தேவியாகவும் வலப்பக்கம் உள்ள சிலையை சிவனாகவும் வழிபடுகின்றனர். அக்கரை கோவிலில் அரை அடி தண்ணீர் நிரம்பியுள்ள ஒரு குளமும் அதனுள் கருங்கல்லாலான 4-5 மேடைகளும் இருக்கின்றன. இந்த இடம் தட்சன் நடத்திய வேள்வியில் வேள்வி குண்டமாக இருந்ததாக கருதப்படுகிறது. கேரள நாட்காட்டியின்படி இடபம் அதாவது வைகாசி மாதம் சுவாதி நட்சத்திர நாளன்று தொடங்கி மிதுனம் அதாவது ஆணி மாதம் சுவாதி நட்சத்திரம் வரை மொத்தம் 28 நாட்கள் அக்கரை கொட்டியூரில் வைகாசி பெருவிழா நடைபெறும். இந்த நாட்களில் மட்டுமே ஆலயம் திறந்திருக்கும். மற்ற நாட்களில் வழிபாடு நடைபெறுவதில்லை. வரலாற்று சிறப்பு மிக்க இக்கோவிலை தரிசித்து இறைவனின் அருளை பெறுவோம்.